வந்து ஜந்து ஸ்துதி அப்படி பாகவதம்ல 3வது காண்டத்துல கர்ப்பத்துல வளரக்கூடிய சிசு என்ன பிரார்த்தனைகள் பகவான் கிட்ட செய்யறது அப்படிங்கறத பார்த்தோம் லாஸ்ட் செஷன்ல. சோ அது இருக்கிற ஒரு ரொம்ப கஷ்டமான நிலைமை, அதை பத்தி அதை டீட்டெயிலா சொல்லிட்டு எப்படி அதுக்கு அங்க கர்ப்பத்துல எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறது சொல்லிட்டு, சோ நான் இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னா இதுக்கு யாரு காரணம்? நானே தான் காரணம். நான் செஞ்ச பாவங்கள்னாலதான் நான் இந்த மாதிரி ஒரு துன்பமான நிலையில இருக்கேன். ஆனா பகவான் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இந்த ஜந்து வந்து எத்தனை ஜென்மம் எத்தனை உடல்ல எடுத்தாலும் அவர் கூடயே, அந்த ஜந்து கூடயே, அந்த ஆத்மா கூட பரமாத்மாவும் கூடயே வரார் அப்படின்னு அந்த ஜீவாத்மா சொல்லிட்டு மேற்கொண்டு உள்ள ஸ்லோகங்கள் பார்க்கலாம். ஷேர் பண்றீங்களா ஸ்கிரீன்? ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறீங்களா? யா. ஸ்லோகா நம்பர் எக்ஸாக்ட்டா இது அந்த பரமாத்மாவோடது வரைக்கும். ஓகே, நான் ஒரு நிமிஷம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். லலிதா 37ல இருந்து ஆரம்பிக்கணும்பா. ஓகே மாதாஜி. இப்போ 37 ஓகே. இல்ல அதுல எந்த இதுல பதம் 19 அப்படி இருக்கு. நான் பாக்குறேன். யா, பாருங்க மாதாஜி, டக்குன்னு ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சனா ஷேர் பண்றீங்களா? 16 வரைக்கும் பார்த்துட்டோம், இப்ப 17 பார்க்கணும். யா, ஓகே மாதாஜி. ஓகே. எஸ் மாதாஜி, நான் எடுத்துட்டேன், ஷேர் பண்றேன். படிக்கணும். ஓகே, ஸ்லோகா 17. தேஹ்யன்ய மூத்திரகூபபதிதோ भृशतप्त देहः इच्छन्नितो विवसितुं गणयन् स्वमासान् निर्वास्यते कृपणधीर्भगवन् कदानु देह्यन्यदेह विवरे जठराग्निना सृग् विन्मूत्रकूपपतितो भृशतप्त देहः इच्छन्नितो विवसितुं गणयन् स्वमासान् निर्वास्यते कृपणधीर्भगवन् कदानु. श्लोकम சொல்றேல? Yes Mataji, Hare Hari Krishna. bol. Somebody telling shloka? Yes Mataji, Mataji maybe இன்னைக்கு நீங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க, ஏன்னா நமக்கு டைம் யா டைம் இல்ல. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி. சோ இது வந்து எக்ஸ்பிளைன் பண்றது ஜீவாத்மா வந்து, ஓகே, ஜீவாத்மா வந்து என்ன ஒரு கண்டிஷன்ல இருக்கேங்கிறது இதுல சொல்றது. சோ விண்மூத்திர கூப்ப பதித்தோ, இந்த மூத்திரம் அதெல்லாம் இருக்கிற இடத்துல நான் வந்து பிளட், ஸ்டூல் அண்ட் யூரின் இந்த 3 சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கேன். அம்மா வந்து என்ன சாப்பிடுறாங்களோ, காரமா ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அந்த வாயு வந்து இவரை வந்து எரிக்கிறது, உடம்ப வந்து பேர்ன் பண்றது. அதனாலதான் பிரபுபாத் சொல்லுவார் பர்போட்ல, பிரெக்னெண்டா இருக்கிறதே தாய் வந்து ரொம்ப காரமா சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது வந்து அந்த ஜீவாத்மா அந்த சிசுக்கு வந்து ஸ்கின்னை பேர்ன் பண்ணும் அப்படின்பர்.
சோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறதுனால அந்த ஜீவாத்மா வந்து கணக்கு போடுறது. கணயன் ஸ்வ மாசான், அதோட மாசங்கள் எவ்வளவு மாசம் மாறுதுன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம கவுண்ட் டவுன் சொல்லுவோம் இல்லையா, 10 மாசமா அப்பா 1 முடிஞ்சது 2 முடிஞ்சது, அது மாதிரி கவுண்ட் டவுன் பண்ணி எவ்வளவு நாள் நான் இந்த சூழ்நிலையில இருக்கணும். அப்போ அது ப்ரே பண்றது, பகவானே என்ன சீக்கிரம் இந்த ஒரு சூழ்நிலையில இருந்து You're on mute. கேக்குறதா? Yeah. சோ நம்ம கர்ப்பத்துக்குள்ள இருந்தாலும் சரி, இப்ப வெளியில வந்து இந்த உலகத்துல இருந்தாலும் சரி, அவர் சிச்சுவேஷன் இஸ் த சேம். ஏதாவது ஒரு துன்பம் நம்மளுக்கு வந்து வந்துட்டே தான் இருக்கும். ரிச் ஆர் புவர், எஜுகேட்டட், நான் எஜுகேட்டட், இந்த வேலை அந்த வேலை, எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் நம்ம பாக்குறோம் எவ்ரிபடி தே ஹேவ் தேர் ஓன் சஃபரிங். நம்ம நினைச்சுக்கலாம் எனக்கு தான் இவ்வளவு துன்பம் இருக்கு, அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு. ஆனா பேசி பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும், யார் இந்த உலகத்துல இருந்தாலும் கண்டிப்பா they are going through a difficult time. அதுவும் கலியுகால கேட்கவே வேண்டாம். எவ்ரிபடி இஸ் ஸ்ட்ரகிளிங் இன் சம் வே ஆர் தி அதர். சோ இதுக்கு வந்து ஒரே சிச்சுவேஷன் என்னது, சரண்டர் டு த லார்ட். ப்ளீஸ் ஹெல்ப் மீ கெட் அவுட் ஆஃப் தி சிச்சுவேஷன். அதனாலதான் கலியுகம் வந்து ரொம்ப சிறந்தது. தேவர்களாமே கலியுகத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னாக்க இவ்வளவு துன்பங்கள் இருக்கிற இடத்துலதான் நம்ம வந்து பகவான நல்ல தீவிரமா நினைச்சுப்போம், நல்ல இன்டென்சிட்டியோட நினைச்சுப்போம். அதனால்தான் இந்த கலியுகம் வந்து சிறந்தது, பக்திக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. அதே போல இந்த ஜீவாத்மாவும் ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறதுனால நம்ம எப்படாப்பா இதை விட்டு வெளியில வருவோம், இதுக்கு வந்து ஒருத்தர் தான் என்னை காப்பாற்ற முடியும், யார் என்ன இந்த சூழ்நிலையில போட்டாரோ அவர் தான் என்னை வெளியில எடுக்க முடியும்னு அந்த பகவான் கிட்டக்க இது வந்து பிரார்த்தனை பண்றது. சோ இங்க கிருப்பணதி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றது. உங்களுக்கு வந்து பகவத்கீதால ஞாபகம் இருக்கும், அர்ஜுனர் வந்து சொல்வார், கார்பண்ய தோஷம், என்னோட புத்தி வந்து கார்பண்யத்தினால கவர் ஆயிருக்கு, என்னால சரியா யோசிக்க முடியல. சோ கிருப்பணதீனா என்னது, அவள்கிட்ட இந்த ஹியூமன் பாடிங்கிற பொக்கிஷம் இருக்கு. ஆனா அது வந்து பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணாம சிம்பிளி என்ஜாய்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றாங்க. சோ அப்படி அதே அதாவது கிருப்பனானா மைசர்னாக்க கஞ்சன், கஞ்சன் கிட்டக்க நிறைய யூஸ் பண்ண மாட்டான். அத பாக்குறதுலயே அவனுக்கு ஆனந்தம். தனக்கு உடம்பு முடியலையா, சுத்தி இருக்கிறவாளுக்கு பணம் வேணுமா, அதெல்லாம் யோசிக்க, சேவிங்ஸ்ல அப்படியே இருக்கணும், எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. சோ அவன் கிட்ட இருக்கு, ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு, ஆனா அதை யூஸ் பண்ணாம அவன் வந்து சஃபர் பண்றான். அதே மாதிரி நம்மள்கிட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு, அது வந்து ஹியூமன் பாடி. அந்த ஹியூமன் பாடி எதுக்கு தகுந்தது, செல்ஃப் ரியலைசேஷன், பக்தி பண்றதுக்கு தகுந்தது. அதுக்கு யூஸ் பண்ணாம நாம வெறும் என்ஜாய்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணோம், இல்லாட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம மீனிங்லெஸ்ஸா யார் என்ன சொல்றாலும் ஏதோ பண்ணிட்டு போறது, ஏதோ பாக்குறது, அந்த மாதிரி இருந்தோம்னா we are making we are spoiling the opportunity we have got of the human body. சோ இந்த குழந்தை வந்து அது உணர்ந்ததுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு உடம்பு இருக்கு, அது நான் வந்து பக்திக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு அது ப்ரே பண்றது. ஏனே திருஷீம் கதிமசௌ தசமாஸ்ய ஈஷ சங்கிராஹிதः புருதயேன பவாத்ருஷேன ஸ்வேனைவ துஷ்யது கிருதேன சதீனநாதः கோ நாம தத் प्रतिविनाञ्जलिमस्य कुर्यात् येने दृशीं गतिमसौ दशमास्य ईश सङ्ग्राहितः पुरुदयेन भवादृशेन स्वेनैव तुष्यतु कृतेन सदीननाथः को नाम तत्प्रतिविनाञ्जलिमस्य कुर्यात्. சோ இது வந்து 10 மாசம், தசமாசியம்ங்கிறது 10 மாசம் நான் வர இந்த சிச்சுவேஷன்ல இருக்கேன். ஆனா இப்பதான் எனக்கு வந்து கான்சியஸ்னஸ், என்னோட சித்தம் வந்து இப்பதான் அவேக்கன் ஆகுது. சோ பிரபுபாத் சொல்லுவாரு, 7 மாசம் வரைக்கும் அதுக்கு வந்து அந்த ஜீவாத்மாக்கு எந்த கான்சியஸ்னஸும் கிடையாது, எப்படி இருக்கும் என்ன இருக்கும் ஒன்னும் தெரியாது. 7வது மாசத்துல இருந்துதான் அதுக்கு தெரியாது நாம இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கோங்கிறதுலாம் 7வது மாசத்துல இருந்துதான் தெரியறது. சோ அது சொல்றது, எனக்கு வந்து 10 மாசம் ஆயிருக்கு, ஆனா இப்பதான் எனக்கு வந்து கான்சியஸ்னஸ் வருது. சோ இந்த கான்சியஸ்னஸ் எனக்கு கொடுத்ததுக்கு நான் பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். என்னக்கா எப்படி நன்றி தெரிவிக்கிறது, அது உள்ள இருக்கு, அதால பூ கொடுக்க முடியுமா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் எதுவுமே அதால பண்ண முடியாது.
அவ்வளவு சிம்பிளான விஷயம் கூட அதால பண்ண முடியாது. அதனால என்ன சொல்றது, என்னால ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? கிருத்தாஞ்சலிம், என்னோட கைய கூப்பி நான் வந்து வணங்க முடியும். அது தவிர என்னால எதுவும் பண்ண முடியாது. தத் பிரதி, அவர்கிட்டக்க வினாஞ்சலிம், இந்த மாதிரி அஞ்சலி, இது மட்டும்தான் என்னால காட்ட முடியும். சோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த குழந்தை வந்து கர்ப்பத்துல இருக்கிறதே இந்த பொசிஷன்ல இருக்கு. அப்படியே வளைஞ்சு நமஸ்காரம் பண்ற மாதிரி வளைஞ்சு கைய கூப்பிட்டு கர்ப்பத்துல இருக்கு. சோ அது வந்து அது சொல்றது, என்னால அது மட்டும்தானே செய்ய முடியும் அந்த பகவானுக்கு, அதனால நான் செய்யறேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், पश्यत्ययं धिषणयाननु सप्तवध्रिः शारीरकेदमशरीर्यपरस्वदेहे यत्सृष्टया समहं पुरुषं पुराणम् पश्ये बहिर्हृदि च चैत्यम् इव प्रतीतम् पश्यत्ययं धिषणयाननु सप्तवध्रिः शारीरकेदमशरीर्यपरस्वदेहे यत्सृष्टया समहं पुरुषं पुराणम् पश्ये बहिर्हृदि च चैत्यम् इव प्रतीतम्. ஸோ இந்த ஜீவாத்மா சொல்றது, எனக்கு வந்து நான் வந்து ஒரு ரொம்ப லக்கி சுச்சுவேஷன்ல இருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்தா கூட நான் வந்து ஒரு நல்ல ஒரு லக்கி சுச்சுவேஷன்ல இருக்கேன். ஏன்னாக்க இந்த பகவான் எப்படி உள்ளயும் இருக்கார் வெளியிலயும் இருக்காருங்கிறது நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். இங்க என்ன வருது, பஷ்யே, நான் பாக்குறேன், பஹிர், வெளியில, ஹிருதி, என் ஹிருதயத்திலயும் எப்படி இருக்காருங்கிறத நான் பாக்குறேன். யார் இருக்கா? புருஷம் புராணம், எல்லாம் சிருஷ்டி பண்ற அந்த புருஷர், புராண புருஷர் வந்து எனக்குள்ளயும் இருக்கார் எனக்கு வெளியிலும் இருக்காருங்கிறது எனக்கு நன்னா தெரியறது. இந்த ஞானம் எனக்கு கொடுத்ததுக்கு நான் எப்பவுமே பகவானுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் வந்து நமஸ்காரம் பண்றேன். सोऽहं वसन्नपि विभो बहु दुःखवासं गर्भान निर्जिगमिषे बहिरन्धकूपे यत्रोपयातम् उपसर्पति देवमाया मिथ्या मतिर्यच्क्रमेतत् सोऽहं वसन्नपि विभो बहु दुःखवासं गर्भान निर्जिगमिषे बहिरन्धकूपे यत्रोपयातम् उपसर्पति देवमाया मिथ्या मतिर्यदनुसंसृति चक्रमेतत्. சோ இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு திருப்பியும் சொல்றது. பகு துக்க வாசம், அத்தனை விதமான துக்கங்கள் நிரம்பிய வாசம் இந்த கர்ப்பத்துல இருக்கு. இந்த அந்த கூப்பம்னா, அந்தனா இருட்டு, ஃபுல் இருட்டு, கூப்பம்னா கிணறு. சோ ஒரு இருட்டு கிணறுக்குள்ள இருந்து எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை, எப்படாப்பா வெளியில வருவோம்னு இருக்கும். அந்த மாதிரி இந்த அந்த கூப்பத்தை விட்டு நான் எப்போ வெளியில வருவேன் அப்படின்னு நான் ஏங்குறேன். சோ இந்த எப்படி இதுல ஏன் இதுல மாட்டின்றது அப்படின்னா, உங்களுடைய தேவமாயா, எக்ஸ்டர்னல் எனர்ஜி, இந்த தேவமாயானால மாட்டின்னு இருக்கேன். அண்ட் பிறந்த உடனே என்ன பண்ணும், இப்போதைக்கு எனக்கு தெரியறது, பகவானை பத்தி தெரியறது, பிரார்த்தனை பண்ணணும்னு தெரியறது. ஆனா வெளியில வந்த உடனே என்ன ஆகுது, இந்த தேவமாயா வந்து டபக்குன்னு கேட்ச் பண்ணிடுறது. உடனே கேட்ச் பண்ணி இம்மீடியட்லி ஃபால்ஸ் ஐடென்டிபிகேஷன், அந்த ஃபால்ஸ் ஈகோ, மித்யா மதி, மித்யானா பொய், மத்தினா what should we say, matina consciousness, understanding. So false understanding தான் நம்ம false ego அப்படிங்கிறோம். சோ அப்படின்னா என்ன, பிறந்த உடனே அது பாக்குறது, ஓஹோ நான் இந்த யானையோட குழந்தையா பிறந்திருக்கேனா, கண்ணுக்குட்டியா பிறந்திருக்கேனா, நாய்க்குட்டியா பிறந்திருக்கேனா, இல்ல ஒரு நல்ல பிராமண குடும்பத்துல பிறந்திருக்கேனா, வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்திருக்கேனா, அப்புறம் தான் தெரியும் அதுக்கு. அப்போ அந்த எந்த உடம்புல பிறக்கிறதோ உடனே என்ன நினைச்சுக்கிறது, இதுதான் நான், அந்த சரீரம் தான் நான், அது வந்து ஐடென்டிஃபை பண்றது. நான் ஜீவாத்மாங்கிறத மறந்து போய் நம்ம இந்த ஒரு ஸ்பீஷீஸ்ல பிறந்திருக்கோம், இவாளோட குழந்தையா பிறந்திருக்கோம். அந்த பாடிலி கான்சியஸ்னஸ் வந்து அந்த தேவமாயா, பகவானோட தேவமாயா வந்து அதுல அந்த ஜீவாத்மாவை
மாட்டி விட்டுடுறது. மாட்டி விடுறதுனால என்ன ஆகுது? சம்ஸ்ருதி சக்கரம், லைஃப் சைக்கிள், புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிற சைக்கிள், சம்ஸ்ருதி சம்சார சக்கரத்துல மாட்டிக்கிறது. உள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு அந்த இது இல்ல, ஃபால்ஸ் ஈகோ இல்ல. நம்ம வந்து இந்த பாடி இந்த ஃபேமிலிங்கிறது ஃபால்ஸ் ஈகோ இல்ல. நம்ம ஜீவாத்மா. நம்ம பண்ண தப்புனால பகவான் நம்மள இந்த சூழ்நிலையில போட்டிருக்காங்க, அந்த அறிவு இருக்கு. ஆனா வெளியில வந்த உடனே இந்த மாயா காரணமால அது வந்து மறந்து போயிடுறது. அதனால ஜீவாத்மா வந்து ப்ரே பண்றது. தஸ்மாதஹம் விகத விக்லவ உத்தரிஷ்ய ஆத்மானமாஷு தமஸ சுஹ்ருதாத்மனைவ பூயோ யதா வ்யசனமேததநேகரந்த்ரம் மாமே பவிஷ்யதுபசாதித விஷ்ணுபாதः. तस्मादहं विगत विक्लव उद्धरिष्य आत्मानमाशु तमसः सुहृदात्मनैव भूयो यथा व्यसनमेतदनेकरन्ध्रं मामे भविष्यदुपसादित विष्णुपादः. இதோட இது படிக்கிறேல டிரான்ஸ்லேஷன். லாஸ்ட் ஸ்லோகம் இது. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அதனால் மேலும் கலக்கம் அடையாமல் நான் தெளிவான உணர்வு நிலையாக என் நண்பரின் உதவியுடன் அறியாமையாகிய இருட்டிலிருந்து என்னை வெளிப்படுத்துவேன். விஷ்ணு பகவானின் தாமரை திருவடிகளை என் மனதில் கொள்வதன் மூலம் எளிதாக நான் மீண்டும் பிறப்பு இறப்புகளை எடுப்பதற்காக பல தாய்மார்களின் கருப்பைகளில் நுழைவதிலிருந்து காக்கப்படுவேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி, ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. வந்து நம்ம வந்து கர்ப்பத்துல சொன்ன பிரேயர் மறந்துருப்போம். இப்போ திருப்பியும் ஞாபகப்படுத்திங்க இந்த பிரேயரை நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். தஸ்மாத் அகம் விகத விக்லவ உத்தரிஷ்ய. தஸ்மாத் அதனால, அகம் என்ன, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான விகத விக்லவ இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உத்தரிஷ்ய என்ன உத்தாரணம் அப்படின்னு கேட்டுக்கிறார். இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து என்ன வெளியில எடுத்துட்டு வாங்க. ஆத்மானமாஷு தமச சுஹ்ருதாத்ம நைவ. இந்த தமசஹானா இருள், அறியாமையோட இருள். நம்ம பிரேயர் சொல்வாலே ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானசலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சோ நான் வந்து இருள்ல இருந்து குரு வந்து என் கண்ணை திறந்து விட்டார் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இங்க தமசஹா, நான் வந்து இந்த டார்க்னஸ்ல இருக்கேன். சோ இதை விட்டு நான் வெளியில வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, சுஹ்ருதாத்மா. சுஹ்ருத்னா ஃப்ரெண்டு. சோ இந்த ஆத்மாவோட ஃப்ரெண்டு யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். சோ இந்த இருள்லேருந்து எனக்கு வெளியில வர்றதுக்கு என்ன வழி? என்னோட சுஹ்ருத் ஆத்மா. சோ இப்ப இந்த ஜீவாத்மா வந்து கர்ப்பத்துக்குள்ள இருக்கிறதுனால இப்ப அதுக்கு ஒரு குருவை தேடிட்டு போறதோ தீட்சை எடுத்துக்கிறதோ முடியாத காரியம். அதனால டைரக்டா பரமாத்மா கிட்ட ப்ரே பண்றது. எனக்கு வந்து நீங்க ஃப்ரெண்டு, யூ ஆர் ஆல்வேஸ் வித் மீ, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பரமாத்மா கிட்ட ப்ரே பண்றது. வெளியில வந்த அப்புறமா நாம என்ன பண்றோம்? ஒரு பக்கம் தேவமாயா நம்மளை கேட்ச் பண்ணா கூட பகவானுக்கு தெரியும் இந்த ஜீவாத்மா நம்ம கிட்ட அவ்வளோ ப்ரே பண்ணிட்டே அது பகவான் மறக்க மாட்டார். நம்ம என்ன பண்ணாலும், பக்தியில என்ன பண்ணாலும் பகவான் வந்து அதை மறக்கிறது இல்லை. நம்ம மறந்தோம்னா கூட பகவான் மறக்காம விடாம ட்ரை பண்ணி நம்மளை வந்து தூய்மையான பக்திக்கு இழுத்துட்டு வரணும்னு அவர் ட்ரை பண்ணிட்டே இருப்பார். சோ அவரோட அருளால நம்மளுக்கு வந்து நல்ல சத்சங்கம் கிடைக்கிறது, நல்ல ஒரு குருவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நம்ம ஒரு குருவா மீட் பண்ணிருக்கோம்னா அது எப்படி முடிஞ்சது? பரமாத்மாவோட கைடன்ஸ்னாலதான். அவர் தான் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. நம்ம சமயத்துல நினைச்சுக்கலாம், நான் எப்படி இந்த இஸ்கானுக்கு வந்தேன்? நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணி எல்லா ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷனும் ஆராய்ச்சி பண்ணி எது நல்லது, எந்த பிலாசபி கரெக்டா, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இங்க வந்து எப்படியோ பகவான் கொண்டு வந்து நம்மளை இங்க போட்டிருக்க. அது நம்மளுக்கு ஸ்லோவா பிடிச்சு போட்ட உடனேயும் நம்ம உடனே எடுத்துக்கலையா, அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஓகே இது நம்ம முழுமையா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கும். சோ இது எப்படி நடக்கிறது? எப்படி நம்மளுக்கு வந்து இந்த ஒரு சத்சங்கம் கிடைக்கிறது, இஸ்கான்ல சேர்ந்துக்கிற பாக்கியம் கிடைக்கிறதுன்னா பரமாத்மாவுக்கு தெரியும் இந்த ஜீவாத்மா வந்து ஆசைப்படுறது
என்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறது. அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் வந்து பகவான் வந்து ஏற்படுத்துறார். நம்ம ஜஸ்ட் ரோட்ல போயிட்டே இருக்கிறதே திடீர்னு ஒரு ரத் யாத்திரா பார்க்கலாம், யாராவது புக்கு கொடுக்கலாம், நம்ம ரூம்ல இருக்கிறவா புக்கு வாங்கி வச்சிருக்கலாம், நம்ம அதை எடுத்து படிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவோ சிச்சுவேஷன்ஸ் வந்து பகவானா பண்ணி நம்மள வந்து ஒரு குருவோட சேர்க்கறதுக்கு அவர் ட்ரை பண்றார். குரு கிட்ட வந்த அப்புறமா அதுக்கப்புறம் குருவோட பொறுப்பு நம்மள வந்து திருப்பியும் பகவானோட சேர்த்து விடுறது. இந்த மாதிரி கிருஷ்ணரும் குருவுமா சேர்ந்து நம்மளுக்காக சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி எப்படியாவது நம்ம இந்த அந்த கூப்பம் கஷ்டமான சூழ்நிலை விகத்த விக்லவ சிச்சுவேஷன்ல இருந்து நம்மள உத்தாரணம் பண்றதுக்கு அதுல இருந்து வெளியில எடுக்கிறதுக்கு அவங்க 2 பேருமா சேர்ந்து நம்மளுக்காக உழைக்கிறாங்க. சோ எனக்கு வந்து திருப்பியும் இந்த மாதிரி நிறைய ஜன்மங்கள் எடுக்க வேண்டாம். இப்போ சங்கராச்சாரியா கூட பஜகோவிந்தம்ல பாடுறது என்ன சொல்றார், புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி ஜఠரே சயனம். இன்னொரு வாட்டி அம்மாவோட கர்ப்பத்துல நம்ம ஏறக்கூடாது அப்படின்னு சொல்றார். சோ அந்த மாதிரி எனக்கு மறு ஜன்மங்கள் எடுக்க வேண்டாம். அப்படி வேண்டாம் அப்படின்னா அதுக்கு என்ன வழி? விஷ்ணு பாதம், அந்த பகவானுடைய பாதத்தை வந்து நான் வந்து வர்ஷிப் பண்ணணும். உபசாதித்த என்னோட மைண்ட்ல மனசுல வந்து விஷ்ணு பாதத்தை நல்லா தியானம் பண்ணினாக்கதான் மறு ஜென்மம் இல்லாம சம்சார சக்கரத்துல மேலும் மேலும் பிறவி எடுக்காம நம்ம வந்து நம்மளையே காப்பாத்திக்க முடியும். சோ இந்த ஜீவாத்மா வந்து இத்தனை பிரார்த்தனைகள் அவ்வளோ ஞானத்தோட பிரார்த்தனை பண்றது எப்படி பகவான் கிட்டக்க சரணம் அடையணும். சோ நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் நான் ஷேர் பண்ண போறேன் உங்க கூட அப்படின்னு. சோ இந்த எல்லா ஸ்லோகங்களையுமே பார்த்தேன்னா, இந்த ஜந்துஸ்துதியில இருக்கிற எல்லா ஸ்லோகங்களையுமே பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் 2 லைன் அந்த ஜீவாத்மா வந்து தன்னோட கஷ்டத்தை பத்தி சொல்றது. நான் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கேன், நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு 2 லைன்ல தன்னோட கஷ்டத்தை சொல்றது. அடுத்த 2 லைன்ல பகவானுடைய மகிமை சொல்றது. சோ நிறைய பேரை நம்ம பார்த்தோம்னா டிவோட்டீஸ்ல கூட பார்த்தேன்னா ஒரு பெசிமிசம், எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அடிக்கடி வரும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம், எனக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு பக்தி பண்றதுக்கே தகுதி இல்லை, நான் அவ்வளவு மோசமானவா, அந்த மாதிரி எல்லாம் சொல்றவா இருக்கா. சோ இங்க வந்து இந்த ஜீவாத்மா வந்து காட்டுறது எப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னு. நான் வந்து எவ்வளவு மோசமான நிலையில இருந்தாலும், எத்தனை விதமான பாவங்கள் பண்ணதுனால நான் இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும், பகவான் என்கிறவர் மிகுந்த கருணையுடையவர், என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய சுஹ்ருத், என்னுடைய பந்து, என் கூடயே இருக்கிறவர். அவரோட காருண்யம், அவர் வந்து அவ்வளவு காருண்யம் உள்ளவர்ங்கிறதுனால கண்டிப்பா என்ன இந்த சூழ்நிலையில இருந்து அவர் வந்து என்ன காப்பாத்துவர். சோ நம்ம வந்து எப்பவுமே நம்ம கஷ்டங்கள், நம்ம துயரங்கள் படுறது, கஷ்டங்கள் படுத்து அந்த கஷ்டத்தையே நினைச்சுட்டு இருந்தோமானா அதுலயேதான் நம்ம மைண்ட். சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு கஷ்டம் இருந்தா கூட அது கூடவே நம்ம கஷ்டத்துல இருந்தா கூட எனக்கு இத்தனை நன்மைகள் நடக்கிறது, நான் கஷ்டத்துல இருந்தா கூட பகவான் வந்து என்னை கண்டிப்பா காப்பாத்துவார், நான் வந்து அவருடைய பாதத்துல சரணம் எடுத்துக்கணும். சோ 2 இருக்கணும். நம்மளுக்கு தெரியறது ஒரு கர்மிக் ரியாக்ஷன் தான் ஏற்பட்டிருக்கு. சோ அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருதுன்னா பகவானுடைய சரணம் எடுத்துக்கணும். அந்த சரணாகதி பண்ணோம்னா கண்டிப்பா பகவான் என்ன வந்து இதுல இருந்து வெளியில எடுப்பார். சோ எப்பவுமே நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் குவாலிட்டி இருக்கணும். நம்மளோட நெகட்டிவ், நம்மளோட கஷ்டங்களையே சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் இப்படி இருக்கேன், ஆனா பகவான் வந்து கருணை உடையவர். அந்த எப்பவுமே நம்ம வந்து நம்மளோட கான்சியஸ்னஸ வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே நெகட்டிவ்ல இல்லாம பாசிட்டிவ்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஒரு மாதாஜி வந்து கோவிலுக்கு வரட்டி சொன்னாங்க, எனக்கு என்ன கஷ்டங்கள் ஃபேமிலில, நான் வந்து ப்ரே பண்ணேன் பகவான் கிட்ட. அப்ப நான் சொன்னேன், நீ வீட்டுலதான் உன்னோட கஷ்டங்கள்லாம் நினைச்சுட்டே இருக்க, டெம்பிள்ல வந்து ஏன் நீ கஷ்டங்களை நினைச்சுக்கிற? அப்ப எப்படி உனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும், ஒரு மைண்ட்ல இருந்து எப்படி உனக்கு ஒரு ரிலீஸ் கிடைக்கும்? சோ இங்கேயும் வந்து அதையே நினைச்சுக்காத. கோயிலுக்கு வந்தியானா பகவான்கிட்ட சொல்லு, கிருஷ்ணா ஐ ஹாவ் தீஸ் ப்ராப்ளம்ஸ், ஆனா நீ எவ்வளவு கிரேட், நீ எவ்வளவு டிவோட்டீஸ காப்பாத்திருக்க, கஜேந்திரனை எப்படி காப்பாத்திருக்க, குந்திய எப்படி காப்பாத்திருக்க, பாண்டவாசை எப்படி காப்பாத்திருக்க, எத்தனை டிவோட்டீஸ நீ காப்பாத்திருக்கன்னு பகவானோட குளோரிஸ மெடிடேட் பண்ணுங்க. உங்க கஷ்டத்தையே மெடிடேட் பண்ணிட்டு இருந்தா அதுல என்ன பிரயோஜனம்? சோ நம்ம வந்து பகவான் கிட்ட ப்ரே பண்றோம் அப்படின்னா நம்ம கஷ்டத்தை சுருக்கமா சொல்லணும். 1 லைன் 2 லைன் சொன்னா போறோம், அவருக்கு தெரியாததா? அந்த கஷ்டத்தையே சஹஸ்ரநாமமா நம்ம ஆக்க கூடாது.
விஷ்ணு தான் சஹஸ்ரநாமம் பண்ணணும். நம்ம கஷ்டத்தை நம்ம சஹஸ்ரநாமம் பண்ணக்கூடாது. சோ கஷ்டத்தை வந்து ஒரு லைன்ல 2 லைன்ல சொல்லிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பகவானுடைய நாமத்தை இன்னும் நம்ம நிறைய சொல்லணும். நான் இப்படி இருக்கேன், நீதான் என்னை காப்பாத்தணும். அண்ட் அவரோட குளோரிஸ், அவர் எப்படி ஒத்தொத்தரையும் காப்பாத்திருக்காரு, எவ்வளவோ லீலைகள் பண்ணியிருக்காரு. சோ அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேன்னா பகவானுடைய குணம் நல்லா நம்ம மனசுல ஏறிட்டுன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய தைரியம் கொடுக்கும். பகவான் இருக்கார், இந்த கஷ்டம் எனக்கு கொடுத்தாருன்னா கூட இதுல இருந்து எப்படியாவது என்ன வெளியில எடுத்துட்டு வருவேங்கிற ஒரு கான்பிடன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். கான்பிடன்ஸ் எதுல இருக்கணும்னா பகவான் இஸ் மை ஃப்ரெண்ட், கிருஷ்ணா இஸ் மை ஃப்ரெண்ட், ஹி கேர்ஸ் ஃபார் மீ, ஹி லவ்ஸ் ஃபார் மீ. அந்த கான்பிடன்ஸ், அந்த நம்பிக்கை, ஸ்ரத்தா, ஒரு நான் லாஸ்ட் டைமே அந்த குந்தி பிரேயர்ஸ் போது என்ன சொன்னேன், ஒரு சிச்சுவேஷனும் நம்ம பகவான் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோங்கிறதோட ஒரு பரிசோதனை, ஒரு டெஸ்ட். அதனால அந்த ஒரு டெஸ்ட்லயும் நம்ம வந்து பகவான் மேல நம்ம நம்பிக்கைய காமிக்கணும். இப்படி ஆனாலும் சரி, ஐ பிலீவ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட், எனக்கு இந்த கஷ்டம் வந்தாலும் சரி, ஐ பிலீவ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். அந்த மாதிரி ஒரு ஃபுல் கான்பிடன்ஸ் பகவான் மேல வளர்த்ததுக்காக தான் ஒரு சிச்சுவேஷனும் நம்ம வாழ்க்கையில வருது. எப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் கான்பிடன்ஸ் வந்துடுதோ பகவான் மேல, கண்டிப்பா அவர் என்ன ஹெல்ப் பண்ணுவார். இப்படி இதுல எனக்கு ஹெல்ப் பண்ணலையா, நான் நினைச்ச மாதிரி இது நடக்கலையா, வேற ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். அவருக்கு பெஸ்டா தெரியும் வாட் இஸ் குட் ஃபார் மீ அப்படின்னு. சோ அந்த கான்பிடன்ஸ் நம்ம வச்சுட்டோம்னா என்ன ஆகும், கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் சரி, இட் வில் நாட் பாதர் அஸ். So it will not bother us. So நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த லெவலுக்கு வரணும். ஒரு கஷ்டமும் அனுபவிக்கிறதே பகவான் மேல நம்பிக்கையை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கி நம்ம அந்த ஒரு ஃபுல் ஃபெய்த் பகவான் மேல வந்துடுதுனாக்கா எந்த சூழ்நிலையிலயும் நம்ம வந்து ஷேக் ஆக மாட்டோம். நம்ம கான்பிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். எஸ், இந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இது பகவான் எனக்கு கொடுக்கணும்னு இச்சப்படல, அவர் வந்து வேற விதமா எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு எவ்வளவு நம்ம வந்து பகவான் மேல அந்த நம்பிக்கை வச்சிருக்கோம். தட் ஹி இஸ் அ குட் பர்சன், அவர் நல்லவர், எனக்கு தீங்கு பண்ண மாட்டார். எனக்கு இப்போ ஒரு கஷ்டம் இருக்குன்னா அது பகவான்னால இல்ல, நான் பண்ண செயல்கள்னாலதான். சோ அந்த கான்பிடன்ஸ் தட் கிருஷ்ணா இஸ் அ குட் பர்சன். இப்போ குழந்தைகள்லாம் பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைகளை திட்டுறோம். இப்போ இந்த காலத்துல குழந்தைகள் உடனே என்ன சொல்றது, அபியூசிவ் பேரண்டிங் அப்படிங்கிறது. ஆனா அவங்க வளர வரத்தே 20 இயர்ஸ் 23 இயர்ஸ் ஆர்த்தே அவளுக்கு ஸ்லோவா புரிய ஆரம்பிக்கும். அப்பா நல்ல வேளை எங்க அம்மா என்ன இப்படி ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க, இல்லாட்டா மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படுற மாதிரி நான் கஷ்டப்பட்டிருப்பேனேன்னு அவங்களுக்கு தோணும். சோ அந்த டைம்ல, அந்த கஷ்டப்படுற டைம்ல தெரியாது, அப்புறமா தெரியும், ஓ அந்த பிகாஸ் ஐ வென்ட் த்ரூ த டிஃபிகல்ட்டி, இன்னைக்கு நான் சேஃபா இருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தை உணர்றது இல்லையா. சோ அந்த மாதிரி we are not teenagers. நம்ம வந்து இவ்வளோ all of us must be about 20-30. So we should know that when Krishna is doing something for us, still he is doing only good for us. அந்த ஸ்ரத்தா, அந்த நம்பிக்கை எவ்வளவு நம்ம வளர்க்கிறோமோ அதுல நம்மளோட முன்னேற்றத்தை நம்ம வந்து எடை போடலாம். சோ இதுதான் எனக்கு இந்த ஜந்துஸ்துதி ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்தது. எப்படி அது வந்து ஒரு ஸ்லோகத்திலையும் தன்னோட கஷ்டத்துல 2 வரி சொல்லி, பகவானோட மகிமைய 2 வரியில சொல்லி, அந்த பாசிட்டிவ் அவுட்லுக், அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தா கூட அந்த பாசிட்டிவ் அவுட்லுக் எவ்வளவு அது பேசுறது, அந்த ஆட்டிடியூட், அந்த பாசிட்டிவ் அவுட்லுக், தட் ஃபெய்த் இன் கிருஷ்ணா, that acceptance that yes, whatever I'm suffering is my responsibility. Bhagavan is a good person, he is not the one who's putting me in this distress. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர நம்ம பக்தியில முன்னேறி இருக்கோம். அந்த equipoised state where nothing will shake us, அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம வரத்துக்கு இது ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்ம இந்த அவுட்லுக் வச்சுக்கணும். So thank you very much for giving me the opportunity to share this. இதை பகிர்ந்துக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. உங்ககிட்ட இருந்து கேட்குற ஒவ்வொரு விஷயங்களும் முக்கியமா வந்து இந்த இந்த டாபிக் நான் பார்த்த உடனே நிஜமா சொல்லணும், நான் தாரணி மாதாஜியை தான் கூப்பிடணும்னு நான் நினைச்சேன். ஸோ அந்த அளவுக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த செஷன்ஸ்லாம் ரொம்ப காளியா நர்த்தனம், அதுல சொன்னீங்க இல்லையா, சாண்டிங் வந்து எப்படி நம்மளுடைய நாவல வந்து பகவானே நின்று, ஸோ அதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலா நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதுலயுமே வந்து ஒரு ஜந்து உடைய அந்த நிலை
பாடி எப்படி பாசிட்டிவா நம்ம லைஃப்ல ஒவ்வொரு சிச்சுவேஷனும் அணுகணுங்கிறது அது நல்ல எனக்கு ஒரு லெசனா நான் எடுத்துக்கிட்டேன். உங்க எல்லாருக்கும் மாதாஜி கூட இருக்கிறாங்க. எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. எதுவும் ஷேர் பண்ணணும்னா மாதாஜி இருக்காங்க நம்மளுடைய. ஃபியூ மினிட்ஸ் இருக்கு, பேசுறீங்களா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி குந்தி மகாராணி பிரேயருக்கும் நீங்க தான் சொல்லிருக்கீங்க மாதாஜி. அப்ப நீங்க சொன்னீங்க இந்த பிரேயர் எல்லாம் வந்து நீங்க டெய்லி பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணுங்க அப்படின்ட்டு. அன்னில இருந்து இப்ப வரைக்கும் தினமும் அந்த பிரார்த்தனைகளை சொல்லிதான் பூஜை பண்றோம் மாதாஜி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஒரு கரு வயிற்றுல கஷ்டப்படுது அப்படின்றது வந்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் மாதாஜி. இவ்வளவு நாள் நம்ம வந்து தமோ குணத்துல இருந்ததுனால நமக்கு அந்த குழந்தை இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த கரு எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்றது இப்பதான் மாதாஜி புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா. நம்ம கோவிலுக்கு போறோம், பகவானை பாக்குறோம், பிரார்த்தனை சொல்லணும்னா நம்மளுக்கு அறிவு இல்ல. எப்படி பகவானை குளோரிஃபை பண்ணணும்னா நம்மளுக்கு தெரியாது. துருவர் கூட பகவான் நேர்ல நிக்கிறார், ஆனா அவர் முழிக்கிறார், என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் பகவான் வந்து சங்கால தொட்டப்புறமா தான் அவரால வந்து பிரேயர்ஸ் பண்ண முடியாது. சோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற மென்டல் சிச்சுவேஷன்ல நம்மளோட அஜ்ஞானத்துல நம்ம பகவானுக்கு முன்னாடி போய் நின்னாக்கா ப்ரே பண்ணணும்னு நினைச்சோம்னா அபத்தமா தான் ஏதாவது நம்ம மைண்ட்ல வாயிலெல்லாம் வரும். அதனாலதான் இவா சொன்ன பாகவதம்ல இருக்கிற பிரேயர்ஸ அங்க போய் நின்னுட்டு ஜஸ்ட் சொல்லுங்க. அதுவும் அர்த்தம் புரிஞ்சுட்டு சொன்னேன்னா உங்க கனெக்ஷன் வந்து வீட்டுல பகவான் கிட்ட உட்கார்ந்தாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, இந்த அர்த்தம் தெரிஞ்சு இந்த ஜந்து இப்படி ப்ரே பண்ணிட்டு கிருஷ்ணா யுவர் சுஹ்ரத், நீங்க ஃப்ரெண்டு, நீங்க எல்லாரையும் காப்பாத்துறவர், குந்தி இந்த மாதிரி ப்ரே பண்ணாங்க, அந்த அர்த்தம் தெரிஞ்சுண்டு அந்த பிரேயர்ஸை நீங்க பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணினா தட் வில் பி த பெஸ்ட் ஃபார் யூ. நம்மளுக்கு அது நம்ம கான்சியஸ்னஸ்க்கு அது ரொம்ப உபயோகமா. வேற ஏதாவது இருக்கு? வேற யாரும் எதுவும் கேட்கணுமா? ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி, எல்லாருக்கும் அந்த வகுப்பே ரொம்ப நல்லா புரிஞ்சு ரொம்ப நல்லா இது பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நன்றி மாதாஜி. இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை நாங்க சந்திக்க ஆவலா இருக்கிறோம் மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. அதுவும் உங்களோட சிச்சுவேஷன் எங்களுக்கு புரிஞ்சுது, விடாம உங்களை கொஞ்சம் சிரமப்படுத்திட்டோம், மன்னிக்கணும். சாரி. அத கமிட் முடிச்சுடணும் அப்படின்னு. தேங்க்யூ மாதாஜி, ரொம்ப நன்றி. சரி, இந்த ஒரு இதோட ரொம்ப சந்தோஷமா நம்ம இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். முடிவு பிரார்த்தனை தெரிவிப்பதற்காக வாசிப்பதற்கு பிரியா அவர்களை அழைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी। एकम